நான் உங்க நாமத்து போட்டு விட்டுக்கிறாரு. ஜோசப் விஜய் நாமத்து போட்டு எல்லாரும் தமிழக முதல்வர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் நேற்று சட்டசபையிலே அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கார் வழங்குவதாக 110 விதியின் கீழ் ஒரு அறிவிப்பை அறிவித்துள்ளார். 3 கார் 4 கார் வைத்துள்ளவர்களுக்கும் கார் வழங்குகிறார், காரே இல்லாதவர்களுக்கும் கார் வழங்குகிறார். ஆனால் விவசாயிகளிடத்திலே மட்டும் பாகுபாடு ஏற்படுத்தி பிரிவினையை ஏற்படுத்தி 50,000 1 லட்சம் என ஏலம் விட்டுக் கொண்டிருக்கிறார். எனவே தமிழக முதல்வர் தேர்தல் காலத்திலே என்ன வாக்குறுதி அளித்தாரோ அந்த வாக்குறுதிப்படி கடன் தள்ளுபடி அறிவிக்க வேண்டும். அதோடு நிபந்தனை எதுவும் விதிக்கக்கூடாது. இதுவரை 2021க்கு பிறகு விவசாயிகள் கடன் பெற்று கடன் திரும்ப செலுத்த முடியாத நிலையில் அவதிக்குள்ளாகின்றனர். அந்த நிலுவைக் கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். எனவே இதுல பாரபட்சம் எதுவும் இல்லாம நிபந்தனை எதுவும் விதிக்காம முழு கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது தமிழக விவசாயிகளுடைய கோரிக்கை. அதை ஏற்க வேண்டும். அந்த கோரிக்கையை ஏற்க வலியுறுத்தி இன்று தமிழக சட்டசபையை நோக்கி சென்னை எல்ஜி கார்டிலிருந்து புறப்பட்டு சட்டசபை முற்றுகை போராட்டம் நடத்தி அரசின் கவனத்தை ஈர்க்க சென்னைக்கு புறப்பட்டிருக்கிறோம். இனிமேலாவது தமிழக முதல்வர் முடிவில் மாற்றம் இருக்கும் என நம்புகிறோம். வாங்க போறீங்க